ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. இன்றைய கணபதி தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, ஒவ்வொரு மாதமும் வரும் சதுர்த்தி தினத்தன்று 16 கன்னி பெண்களுக்கு ரவிக்கை துணி, வளையல், மஞ்சள், குங்குமம் கொடுத்து வன்னி மரத்தடி விநாயகரை வழிபட்டால் திருமண தடைகள் அகலும். அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான இன்பங்களும் நன்மைகளும் உங்கள் நடைமுறை வாழ்க்கையில் தாராளமாக கிடைக்கும். இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 14/3/2026 கிழமை, சனிக்கிழமை, தமிழ் வருடம் விசுவாவசு, தமிழ் மாதம் மாசி 30வது நாள். இன்றைய விசேஷம் காரடையான் நோன்பு. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, பிறகு 12:45 1:30 வரை, மாலை பொழுதிலே 4:30 5:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 3 மணி வரை, குளிகை காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை, திதி தசமி காலை 7:22 வரை. இன்றைய இழப்பு நட்சத்திரம் உத்திராடம் நள்ளிரவு கடந்து அதிகாலை 3:59 வரை. யோகம் சித்த யோகம், சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்று மேல் நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரம் திருவாதிரை. சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி மிதுன ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், மனைவிக்கு வந்த புலப்படாத நோய் விலக, ஒவ்வொரு வீட்டிலும் நிம்மதி ஏற்பட வேண்டும் என்றார், நோயற்ற வாழ்க்கை வேண்டும், குறிப்பாக குடும்பத்தில் உள்ள அனைவரது தேவையும் குறிப்பறிந்து பூர்த்தி செய்யும் மனைவி நோயின்றி வாழவே. சில நேரங்களில் சாதாரணமான உடல் உபத்திரவங்கள் மனைவிக்கு வந்து போகும். இப்படிப்பட்ட நிலை மருத்துவரிடம் சென்றாலும் புலப்படாத உடல் உபாதைகள் இருந்து வரும். இப்படி புலப்படாத நோய்களை எளிய பரிகாரத்தின் வாயிலாக விலக செய்யலாம். அந்த எளிய பரிகாரம், மனைவியின் நோய் விலக எளிய பரிகாரம் செய்தால் போதும் என்று குமார சுவாமியத்தில் ஆதாரம் உள்ளது. அதன்படி நவகிரகங்கள் அமைந்துள்ள சூரிய பகவானை உத்திராட நட்சத்திரம் முடிய உள்ள கடைசி நேரத்தில் 9 சுற்றுகள் வழக்கம் போல் வலது பக்கமாய் சுற்றி வந்து நெய் விளக்கு போட வேண்டும். இதனால் மனைவிக்கு வந்த புலப்படாத நோய்கள் எதுவாக இருந்தாலும் விலகி விடும். ஒரு முறை செய்தாலே போதுமானது. நாளைய தினம் தண்ணீரில் ஏற்படும் கண்ட தோஷம் விலக அதற்கு உண்டான கிரக இணைவுகள் என்ன, பரிகாரம் என்ன என்பதை விரிவாகும் விளக்கமாகும் நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற
ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி, கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழி நடத்துகின்ற பகுதியும் இதுவே. கடந்த பல தினங்களாகவே நாம் 6ஆம் பாவம் என்று சொல்லப்பட்ட ரணம் ருணம் சத்ரு என்று சொல்லப்பட்ட அந்த பாவத்தை பல்வேறு விதமான கிரக இணைவுகளின் அதனுடைய பலாபலன்களையும் அறிந்து வருகிறோம். நேற்றைய தினம் நாம் கண் நோயை பற்றி பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியை இன்றைய தினம் நாம் காணலாம். கடகத்தில் சுக்கிரன் கூடி 2இல் பாபர் நின்று பார்க்கப்பட்டிருக்க கண் நோய் வரும். கடகத்தில் சூரியன் தீயவரோடு நிற்க அல்லது தீயவர் பார்வை பெற்றிருக்க கண்களில் சதை வளரும் நோய் வரும். சந்திரன் 5ஆம் அதிபரோடு கூடி நிற்க கண்களில் பார்வை குறைவு ஏற்படும். கண்களிலே அந்த பார்வை குறைவு ஏற்படுவதற்கான காரணி 5ஆம் அதிபரும் சந்திரனும் சேர்ந்து இருப்பது. சுக்கிரன் 6ஆம் அதிபரோடு கூடி நிற்க கண்களில் பார்வை குறைவு ஏற்படும். சூரியனும் சந்திரனும் கூடி நிற்க சனி பார்வை பெற்றிருக்க அல்லது செவ்வாய் பார்வை பெற்றிருக்க அல்லது இருவருடைய பார்வை பட கண்களில் பார்வை குறைவு ஏற்படும். 6ஆம் வீட்டில் தீய கிரகம் நிற்க இடது கண்ணில் கோளாறு உண்டாகும். 8ஆம் வீட்டில் தீயவர் நிற்க இடது கண்ணில் கோளாறு உண்டாகும். லக்னத்தில் சூரியன் ராகு கூடியிருக்க கண்களில் நோய் வரும். நீச்ச சூரியனை பாபர் பார்க்க அல்லது சேர்க்கை பெற்றிருக்க கண்களில் நோய் வரும். 5இல் சனியும் செவ்வாயும் கூடினால் கண்களில் நோய் வரும். செவ்வாயும் சந்திரனும் கூடி 6, 8, 12இல் நிற்க கீழே விழுந்து அடிப்பட்டதன் காரணமாக கண் பார்வையில் நோய் வரும். ஜாதகர் மகர லக்னத்தில் பிறந்து 7இல் சந்திரன் நிற்க செவ்வாய் பாபர் பார்க்க கண்களில் நோய் வரும். சூரியன் ராகு கூடி 12இல் நிற்க 2ஆம் அதிபரோடு சனி நிற்க கண் சம்பந்தப்பட்ட நோய் வரும். இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் 5 ராசிக்கு ஏற்படும் சுக்கிர திசை பணத்திற்கு பஞ்சமே இருக்காதாம். சுக்கிரனுடைய பெயர்ச்சியால் அதிர்ஷ்டத்தின் உச்சிக்கு செல்லும் 5 ராசிகளை குறித்து இந்த பதிவிலே தெரிந்து கொள்வோம். ஜோதிடத்தில் அசுரரின் குருவாக கருதப்படும் சுக்கிரன் அழகு, ஆடம்பரம், காதல், செல்வம், செழிப்பு இவற்றுக்கு காரணியாய் இருக்கின்றார். ரிஷபம் மற்றும் துலாம் ராசியின் அதிபதியாக இருக்கும் சுக்கிரன் மாதத்திற்கு ஒரு முறை தனது நிலையை மாற்றிக் கொள்கின்றார். ஆனால் மிகவும் அரிதாக ஒரு மாதத்தில் 2 முறை ராசியை மாற்றுகின்றார். ஒரு நபரின் ஜாதகத்தில் சுக்கிரன் வலுவாக இருந்தார் செழிப்பான வாழ்க்கைக்கு வாழ்வதாரும் அதுவே. கடந்த 3ஆம் தேதி குரு பகவான் மீன ராசிக்கு நுழைந்து மாளவியா ராஜயோகத்தை உருவாக்கியுள்ள இந்த நிலையிலே இந்த ராசி சுக்கிரன் உச்சம் பெறும் ராசியாக இருக்கிறது. மீன ராசியிலே சுக்கிரன் உச்சம் பெற்று இருப்பதால் இதன் தாக்கம் 12 ராசிக்காரர்களுக்கும் காணப்படும். ஆனால் இதில் 5 ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தை பெறுகின்றனர். அவர்கள் யார் யார் என இந்த பதிவிலே தெரிந்து கொள்வோம். மீன ராசியின் முதல் வீட்டில் சுக்கிரன் சென்றுள்ளார். இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு ஏராளமான நன்மைகளை பெறுவார்கள். அழகும் கவர்ச்சியும் அதிகரிக்கும். பேச்சால் பலரை ஈர்ப்பீர்கள். நீண்ட காலமாய் நிலுவையில் உள்ள வேலைகள் வெற்றிகரமாய் முடியும். திருமணம் ஆவாதற்கு நல்ல திருமணமும் புதிய வீடு வாகனம் வாங்கும் வாய்ப்புகள் கிடைக்கும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். அடுத்தது ரிஷபம். ரிஷப ராசியின் அதிபதியான சுக்கிரன் 11வது வீட்டுக்கு சென்றுள்ளார். இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத வழிகளிலே இருந்து வந்த பணம் தேடி வரும். முதலீடுகள் இருந்த நல்ல லாபம் கிடைக்கும். சமுதாயத்தில் செல்வாக்கு மிக்கவர்கள் நட்பு கிடைக்கும். நண்பர்களால் நல்ல பலனை பெறுவீர்கள். தொழிலில் நல்லதொரு முன்னேற்றத்தை காண்பீர்கள். வணிகர்கள் தங்கள் வணிகத்தை விரிவாக்கம் செய்யும் வாய்ப்புகளை பெறுவார். கன்னி ராசியின் 7வது வீட்டிற்கு சுக்கிரன் சென்றுள்ளார். இதனால் இந்த ராசிக்காரர்கள் திருமண வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து தம்பதியிடையே பிணைப்பு அதிகரிக்கும். வணிகர்களுக்கு நல்ல லாபத்தை தரும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். வேலை மற்றும் படிப்பிற்காக வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய வழிகளில் இருந்து பணம் தேடி வரும். சிக்கிய பணம் கைக்கு வந்து சேரும். அடுத்தது மிதுன ராசியின் 10வது வீட்டிலே சுக்கிரன் சென்றுள்ளார். இதனால் தொழில் ரீதியாக நல்லதொரு மாற்றத்தை காணக்கூடும். வேலை தேடி கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல சம்பளத்துடன் பெரிய கம்பெனியில் நல்ல வேலை கிடைக்கும். பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. கலைத்துறையிலே இருப்பவர்கள் பெயரும் புகழும் அதிகரிக்கும். சமுதாயத்தில் அந்தஸ்து அதிகரிக்கும். விருச்சிக ராசியின் 5வது வீட்டிலே சுக்கிரன் சென்றுள்ளார். இதனால் இந்த ராசிக்கார குடும்பத்திலே மகிழ்ச்சி அதிகரிக்கும். பணவரவு அதிகரிக்கும். பிள்ளைகள் நல்ல முன்னேற்றத்தை காண்பார்கள். திருமணம் ஆவதற்கு நல்ல வரன் கிடைக்கும். காதலித்து வந்ததால் குடும்பத்தில் ஒப்புதல் கிடைத்து திருமணம் நடக்க வாய்ப்பு உள்ளது. பங்கு சந்தையில் முதலீடு செய்பவர்களுக்கு இரட்டிப்பு லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. இப்படிப்பட்ட
கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, பாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். ஏற்கனவே மார்ச் மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிடப்பட்டது. இப்பொழுது அது சம்பந்தப்பட்ட ஷார்ட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற பகுதியும் வெளியிட்டு கொண்டு இருக்கின்றோம். நீங்கள் பார்த்து பலாபலன்களை பெறலாம். ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படும் தினப்பலன், ராசி பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு பகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே கொடுக்கப்படுகிறது. நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே நீங்கள் பலாபலனை பெறலாம். கூடுதலாக இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி 6வது பகுதி. இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுக்குரிய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுக்குரிய தனி பலனையும் எந்த ராசிக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதை இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் 12 ராசிகளுடைய பொது பலனை ஒன்றன் பின் ஒன்றாக இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று கலைத்துறையினருக்கு முயற்சியின் பேரில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். ஆனால் பொருளாதார ரீதியாக சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்த புகழ் பாராட்டு கிடைக்கும். அரசியல் உள்ளவர்களுக்கு வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனம் தேவை. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 93. அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று கலைத்துறையினருக்கு முயற்சிகளின் பேரில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பொருளாதார ரீதியாக சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்த புகழ் பாராட்டு கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அரசியல் உள்ளவர்கள் வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனம் தேவை. ரிஷபராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுவாக இன்று சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். வாழ்க்கை தரம் உயரும். மாணவர்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய எண்ணங்கள் உண்டாகும். மேல் படிப்பை பற்றி சிந்தனையில் ஈடுபடுவீர்கள். சக மாணவர்கள் விவகாரங்கள் தலையிடாமல் ஒதுங்கி இருப்பது நல்லது. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அடர் நீலம். அதிர்ஷ்ட எண் 4, 6. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்த வாழ்க்கை தரம் உயரும். மாணவர்களுடைய எதிர்காலத்தை பற்றிய எண்ணம் உண்டாகும். மேல் படிப்பை பற்றிய சிந்தனையில் ஈடுபடுவீர்கள். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சக மாணவர்கள் விவகாரங்கள் தலையிடாமல் ஒதுங்கி இருப்பது நல்லது. மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் மேலும் மௌனியாக இன்றைய அளவிலே இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறலின்றியும் இயக்க வேண்டும். மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணையை மட்டுப்படுத்த திருப்பதி வேங்கடநாதனை வணங்க வேண்டும். அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராஷ்ட தின தீட்சணை மட்டுப்படும். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுப்பலன். இன்று எடுத்த காரியம் தாமதப்படுகிறதே என்ற கவலை உண்டா. இரவில் நீண்ட நேரம் கண் விழிக்க வேண்டியது இருக்கலாம். கவனம் தேவை. குடும்பத்தில் இருப்பவர்கள் இருந்து வந்த மன வருத்தம் நீங்கும். வாழ்க்கை துணையின் உடல்நிலையை கவனம் தேவை. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மஞ்சள் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 2, 5, 7. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று எடுத்த காரியம் தாமதப்படுகிறதே என்ற கவலை உண்டாகும். இரவில் நீண்ட நேரம் கண் விழிக்க வேண்டிய வரலாம். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருப்பதால் மன வருத்தம் நீங்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையின் உடல் நிலையிலே கவனம் தேவை. சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுவர்கள். இன்று வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதன் மூலம் செலவுகள் கூடும். விருந்தினர் வருகை இருக்கும். புதிய முடிவுகளை எடுப்பதில் தயக்கம் உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாவது தாமதம் உண்டாகலாம். பிள்ளைகள் வழியிலே செலவு உண்டாகலாம். பண விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மஞ்சள் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 5. மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதன் மூலம் செலவுகள் கூடும். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விருந்தினர் வருகை இருக்கும். புதிய முடிவுகள் எடுப்பது தயக்கம் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் உண்டாகலாம். பிள்ளைகள் வழியிலே செலவுகள் உண்டாகலாம். பண விஷயத்தில் கவனமாய் இருப்பது நல்லது. கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று தொழில் வியாபாரத்தை எதிர்பார்த்ததை விட அதிகமான லாபம் தரும்.
ஆனால் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் எப்போதும் பிஸியாக காணப்படுவார். செலவுகள் கூடும். உத்தியோகத்தில் இப்போ கூடுதலாய் உழைக்க வேண்டியது இருக்கும். அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 6, 9. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று தொழில் வியாபாரத்தை எதிர்பார்த்ததை விட அதிகமான லாபம் தரும். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்போர் எப்போதும் பிஸியாக காணப்படுவார். செலவுகள் கூடும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர் உத்தியோகத்தில் இப்போ கூடுதலாய் உழைக்க வேண்டியது இருக்கும். துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று கடன் விவகாரங்களில் கொடுக்கலும் வாங்கலும் எச்சரிக்கை தேவை. பொறுப்புகள் கூடும். பயணங்கள் செல்ல நேரிடலாம். எடுத்த வேலையை செய்து முடிக்க காலதாமதமாகலாம். வழக்கத்தை விட கூடுதலாய் உழைக்க வேண்டியது இருக்கும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, ஊதா, மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 5, 9. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று கடன் விவகாரங்களில் கொடுக்கலும் வாங்கலும் எச்சரிக்கை தேவை. பொறுப்புகள் கூடும். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பயணங்கள் செல்ல நேரிடலாம். எடுத்த வேலையை செய்து முடிக்க காலதாமதமாக மாறலாம். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வழக்கத்தை விட கூடுதலாய் உழைக்க வேண்டியது இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன்கள். இன்று கலைத்துறையில் இருப்பவர்கள் எட்டிய அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்தி முன்னேற்ற பாதையில் செல்வார்கள். அரசியல்வாதிகள், சமூக சேவர்கள் பல நன்மைகள் தீமைகள் என கலந்து கிடைத்தாலும் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு வேலையும் செய்யும் போது கூடுதல் கவனத்துடன் செய்வது நல்லது. செலவுகள் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 9. விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று கலைத்துறையிலே இருப்பவர் எட்டிய அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்தி முன்னேற்ற பாதையில் செல்வார்கள். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அரசியல்வாதிகள், சமூக சேவர்களுக்கு பலன்கள் நன்மைகள் என்று கலந்து கிடைத்தாலும் சிறப்பாக இருக்கும். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்த எந்த ஒரு வேலையும் செய்யும் போது கூடுதல் கவனத்துடன் செய்வது நல்லது. செலவுகள் அதிகரிக்கும். தனுசு ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன்கள். இன்று மாணவர் கல்வியிலே வெற்றி பெற கூடுதல் நேரங்களை பாடங்களாக படிப்பது நல்லது. பொறுப்புகள் அதிகரிக்கும். ஆபத்தில் உதவக்கூடிய நண்பர்களை பெறுவீர்கள். பணம் கைக்கு கிடைக்கும். எதிலும் தயக்கமோ பயமோ இல்லாமல் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 3, 6, 9. மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று மாணவர்கள் கல்வியிலே வெற்றி பெற கூடுதல் நேரம் பாடங்களை படிப்பது நல்லது. புராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பொறுப்புகள் அதிகரிக்கும். ஆபத்தில் உதவக்கூடிய நண்பர்களை பெறுவீர்கள். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பணம் கைக்கு கிடைக்கும். எதிலும் தயக்கமோ பயமோ இல்லாமல் ஈடுபட்டு வெற்றியை காண்பீர்கள். மகர ராசிக்காரருடைய இன்றைய பொதுபலன்கள். இன்று அவசர முடிவுகளை எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. விரும்பத்தகாத ஆசைகள் உண்டாகலாம். கவனமாய் இருப்பது நல்லது. வீடு, மனை, நிலம், வாகனம் போன்ற சொத்துக்களில் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும். தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் போன்றவை உண்டாகலாம். அதிர்ஷ்ட நிறம் நீலம், வெளிர் பச்சை, ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 6, 9. உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று அவசர முடிவுகளை எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. விரும்பத்தகாத ஆசைகள் உண்டாகலாம். திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கவனமாய் இருப்பது நல்லது. வீடு, மனை, நிலம், வாகனம் போன்ற சொத்துக்களை எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும். அவற்றின் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் போன்றவை உண்டாகலாம். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன்கள். இன்று எல்லாவற்றிற்கும் அடுத்த தேவையை எதிர்பார்க்க வேண்டியது இருக்கலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபம் கிடைக்கும். தர்ம காரியங்களில் நாட்டம் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட நிறம் நீலம், பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 7. அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று எல்லாவற்றிற்கும் அடுத்த தயவை எதிர்பார்க்க வேண்டியது இருக்கலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர் பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபம் கிடைக்கும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த தர்ம காரியங்கள் நாட்டம் அதிகரிக்கும். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன்கள். இன்று தொழில் வியாபாரம் செய்பவர் சற்று கவனமாக இருப்பது நல்லது. பங்குதாரர்கள் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் குறையும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு தாமதப்படலாம். பண வரத்து அதிகரிக்க செய்யும். மேலிடத்தின் அனுசரணை கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கும் குழப்பங்கள் நீங்கும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 5. புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று தொழில் வியாபாரம் செய்வது சற்று கவனமாக இருப்பது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த பங்குதாரருக்குள் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் குறையும். உத்தியோகத்தில் இருப்பவர் பதவி உயர்வு தாமதப்படலாம். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணவரத்து அதிகரிக்க செய்யும். மேலிடத்தின் அனுசரணை கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கும் குழப்பங்கள் நீங்கும். இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம், பலம், வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.